அபி த ராக் ஸ்டார். பல கோடிக்கணக்கான மக்களோட இதய துடிப்பு. ஆனா இப்படியெல்லாம் பண்ணுவாருன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மனைவி பிரக்யா இருக்கும்போது வெளியே இன்னொருத்தரோட சம்பந்தம் இருந்திருக்கு. வெளியே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அபிஷேக் மேரா சிமோனிகாவோட உங்களுக்கே தெரியும் தப்பான சம்பந்தம் இருந்திருக்கு. இது ஒரு கான்செர்ட் நடக்கும்போது ஸ்டார்ட் ஆயிருக்கு. வாவ், இன்ட்ரெஸ்டிங். பெரிய ஆளுங்களுக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லைன்னா வேற யாருக்கு இருக்கும்? ஹலோ. நீ எந்த டீலை பத்தி என்கிட்ட பேசினியோ அதுக்கு ஓகே சொல்ல தான் கால் பண்ண. குட். ஸோ எவ்ரிவன் ஹேஸ் அ பேஷன். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பேஷன் இருக்கும். எனக்கும் பேஷன் இருக்கு. பணம் சம்பாதிக்கணும் பேஷன். ஐம் ஷியோர் பிசினஸ் விமன். எங்க பாரு, ஜெயிக்கிறவங்க என்னைக்குமே வருத்தப்படக்கூடாது. ஸோ நீ இப்ப சந்தோஷப்படு. நீ நிறைய விஷயங்களை இழக்க போறேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா இதுல உனக்கு பெரிய லாபம் இருக்கு. See, I am making money out of you. ஆனா நான் உனக்கு முழு உதவியை செய்வேன். உன்னோட ஹஸ்பண்ட ஜெயில இருந்து வெளியே கொண்டு வருவேன். அதுக்கு பதிலா பணத்தை வாங்குவேன். as simple. நான் பேசுறது கேட்டு உனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு தெரியும். பட் இதான் நான். எனக்கு பணம் மட்டும்தான் முக்கியம். ஆக்சுவலி உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்ப இருக்கிற உலகத்துல உன்ன மாதிரி ஆளுங்களே இல்லையே. மத்தவங்களுக்காக யாரும் வாழ்றதில்ல. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு நீ சீக்கிரமா எழுந்துற. Of course. நான் சீக்கிரம் எந்திரிக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் நைட் ரொம்ப நிம்மதியா தூங்குவேன். ஆனா என்ன, உனக்கு தான் நிம்மதியான தூக்கம் வராது. நாளைக்கு நான் வருவேனா மாட்டேனான்னு நீ யோசிச்சுக்கிட்டே இருப்பல. ஒருவேளை நான் சிமோனிகாவா மாற மறுத்துருவேன் நினைப்பல. இல்ல நாம போட்டுக்கிற டீல நான் மறுத்துருவேன் கூட யோசிக்கலாம். ஆனா நீ எதை நினைச்சும் கவலைப்படவே வேண்டாம். நாளைக்கு 9 மணிக்கு நீ எங்க வரணுன்ற அட்ரஸை நான் உனக்கு அனுப்புறேன். ஓகே. இது நல்லா இருக்கு. இல்லத்த, இது பாருங்க, இது நல்லா இருக்குல்ல? இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனா இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன் அத்த. அட என்னப்பா, எங்க அவசரமா கிளம்பிட்ட? இல்லத்த, கருணாக்கா பர்த்டேக்காக நான் எந்த வேலையுமே இவங்கிட்ட சொல்லவே இல்லை. நல்லா மாட்டிக்கிட்டேன். நான் பிரீத்தாவை போய் பார்த்தே ஆகணும். கரண், இங்க பாரு, இந்த செட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல. நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? யாருக்கா கேக்குறீங்க இப்போ? பார்ட்டிக்காகனா சுமாரா தான் இருக்கும். ஐயோ ஹேண்ட்ஸம், நீ என்ன பேசிட்டு இருக்க? புது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாளா? அச்சச்சா, இல்ல பாட்டி, என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நல்லா கவனமா கேளு. நாளைக்கு கரீனாவோட பர்த்டே. கேட்டா எனக்கு வயசாயிடுச்சு, நான் பர்த்டே கொண்டாட மாட்டேன்னு சொல்லுவா. நாளைக்கு ஈவினிங் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட டின்னருக்கு போறா. அதனால அக்கா கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் இந்த கிஃப்ட கொடுக்கலான்னு யோசிச்சோம். புரிஞ்சுதா? நீயே சொல்லு, இந்த கிஃப்ட் எப்படி இருக்கு? ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. ஆன்ட்டி எதுக்காக டின்னருக்காக வெளியே போறாங்க, வீட்ல கொண்டாட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு நீங்க ஃபீல் பண்ண வைக்கிறீங்கல்ல? எஸ், ஐ மீன் லுக் அட் திஸ் ஜுவல்லரி. எவ்வளவு அவுட் டேட்டடா இருக்கு. இதோட டிசைன் பாருங்க. அவங்க கிட்ட ஜுவல்ஸ் கம்மியாவா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஆன்ட்டிக்கு ஒரு சூப்பரான பர்த்டே கிஃப்ட் கொடுக்கலாம், அவங்க மறக்க முடியாத மாதிரி. அப்படியா? என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? எக்ஸாக்ட்லி நம்ம என்ன பண்ணலாம்? கரீனாத்திக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம். ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் வேண்டாம், ஆனா மஜாவா ஃபன்னா இருக்கணும். என்ன பாட்டி, எப்படி இருக்கு பிளான்? சில ஈவென்ட்ஸ் எல்லாம் நடத்தி அவங்கள எங்க ஃபீல் பண்ண வச்சிடலாம். அதுதான் நல்ல கிஃப்டா இருக்கும். வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கும். என்ன வாவாத்தா, இது எப்படி பாசிபிள் ஆகும்? நாளைக்கு நைட் தான் கரீனாக்கா ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்ட்டிக்கு போறதா பிளான் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. எப்பவுமே ராத்திரி டின்னருக்காக கிளப்புக்கு போறது நம்ம வழக்கம். நாம ஒண்ணு பண்ணலாம், பார்ட்டியை நம்ம மார்னிங் வச்சிடலாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லிடலாம். என்ன கரண் சொல்ற? காலையில பார்ட்டியா? நம்ம கிட்ட டைம் கம்மியா இருக்கு. காலையில எப்படி பார்ட்டி அரேஞ்ச் பண்றது? இட்ஸ் நாட் பாசிபிள் பா. ஆமா, ரிலாக்ஸ். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணலாம், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. என்ன சொல்ற ரிஷபனா? முடிச்சிடலாம்ல? என்ன பாத்தீங்களா, ரிஷபனா கூட ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கான். கண்டிப்பா முடிச்சிடலாமா? கண்டிப்பா பார்ட்டி ஹிட் ஆக தான் போகுது. என்ன பார்ட்டி? யாரோட பார்ட்டி? எப்ப பார்ட்டி? பார்ட்டியோட தீம் என்ன? இளமை புதுமை. கண்டிப்பா இந்த பார்ட்டி தான் எனக்கு ஷூட் ஆகுன்னு நினைக்கிறேன். என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பசங்க முன்னாடி அதுவும் வெக்கலாம பேசிட்டு இருக்கீங்க. எதுக்காக பார்ட்டி கொடுக்கறோம்னு கூட தெரியல. பேரை கேட்டதுமே அட, நான் இன்னும் இளமையா தானே இருக்கேன். பார்ட்டி எதுக்காக கொடுத்தா என்ன? எனக்கு இந்த தீம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நான் எதுக்காக எக்ஸைட்டடா இருக்கணும்னு என்கிட்ட சொல்லுப்பா. நான் அப்படி எதுக்காக ஒத்துக்கிட்டேன்? அது நாளைக்கு கரீனா அத்தையோட பர்த்டே. நாளைக்கு காலையில பார்ட்டி.
காலையில யாரா பார்ட்டி வைப்பாங்க? பாத்தீங்களா ரிஷப் அண்ணா கூட பார்ட்டினது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கான். பார்ட்டின்னு சொன்ன உடனே துள்ளி குதிக்க ரெடியா இருக்கான். செம்ம ஜாலியா இருக்கலாம். நீ நினைச்சது நடக்கணும்ல, இவன் சொல்றதா செஞ்சிருவான். ஆனா ஃபேமிலில எல்லாருமே ஒண்ணா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். உன்னோட தீம் இருக்குல்ல, இதுல என்னோட ஸ்பெஷல் பிளானிங் ஒன்னு இருக்கு. பாட்டியோட இளமை புதுமையா? ஆமா, என்ன பேட்டியோட இளமை புதுமை? சரி, நான் என் மனைவியோட ஃபன் பண்றேன். என்னோட இந்த சின்ன உலகத்துல கடவுள் எனக்கு பெரிய உதவி பண்றாரு. தேங்க்யூ ஸோ மச் காட். தாப்சியோட அம்மா அத்தையோட கிளப் ஃப்ரெண்ட். நாளைக்கு எல்லாருமே பார்ட்டிக்கு வருவாங்க. அப்போ இந்த கரண் அவன் வேலையை காட்ட ஆரம்பிப்பான். எப்படி இருக்கு பாட்டி? ரொம்ப நல்லா இருக்குமா. கடவுள் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும். உன் கையில மேஜிக் இருக்குமா? நீ என்ன பைத்தியமா? நைட்ல யாராவது பியூட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களா? பாட்டி பியூட்டிக்கு என்ன டே நைட் எல்லாம் அக்கா புரிய வைக்கா. கதவை தரங்க. அவ எனக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்கால, நீ போ. நான் தான் எல்லா வேலையும் செய்யணும். கடவுளே. என்ன கரண் சார், எதுக்கு இவ்ளோ கத்துறீங்க? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? நீ இவ்வளவு பயங்கரமா மேக்கப் போட்டுட்டு இருந்தா யார் தான் பயப்பட மாட்டாங்க. தள்ளு. மேக்கப்பா? இது பார்த்தா மேக்கப் மாதிரி தெரியுது. நீ ரொம்ப சரியா சொன்னப்பா. நீ வரதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் ஸ்ருதி கிட்ட நைட்ல யாராவதும் இப்படி பியூட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டேன். எப்பவுமே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட தாட்ஸ் ஒத்து போகும். சரியா சொன்னப்பா. யூ டோன்ட் மைண்ட் ரைட்? நோ. அப்படியே கழுத்தை கொஞ்சம் அமுக்கி விடு. ரொம்ப பெயினா இருக்கு, அதான் கேட்கறேன். ஏய், அழுத்தி விடு. இந்த ஒரு வேலையை தானே நீ ஒழுங்கா பண்ணுவ. ஏன்னா நீ போலி டாக்டர், நீ எனக்கு மட்டும் தானே தெரியும். ஏய், அழுத்தி விடு சொல்றேன்ல. அட பாருங்க பண்ணி விடுமா. அவன் கழுத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றான்ல, பண்ணி விடு. ப்ளீஸ் யா. பாட்டி, ஆக்சுவலி ப்ராப்ளம் அவனோட கழுத்துல இல்ல, அவனோட மைண்ட்ல இருக்கு. அத உலகத்துல இருக்க பெரிய டாக்டர்ஸால கூட சரிப்படுத்த முடியாது. அதுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அட விடுமா. அதான் சொல்றான்ல, இவன் கழுத்துல ரொம்ப வலி இருக்குன்னு. கொஞ்சம் கழுத்தை அழுத்தி விடு. அழுத்தி விடு. ஸ்டார்ட் பண்ணு. ஓ அப்பா, நீ அழுத்த வேண்டாமா? பாட்டி, கழுத்தை அழுத்த சொன்னா போட்டு திருக்கி விடுறா. சரி, அதை விடுங்க. இங்க பாருங்க பாட்டி, நான் உங்களை இன்வைட் பண்ண வந்திருக்கேன். நாளைக்கு கரீனா ஆண்டியோட பர்த்டே இல்ல, நீங்க எல்லாருமே வரணும். ஒரு நிமிஷம் கரண் சார், ஆனா நாளைக்கு அக்காவோட என்கேஜ்மெண்ட் ஆச்சே. அப்படியா? ஆமா. என்ன? இங்க பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு காலையில தான் பார்ட்டி. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். பாட்டி, உங்களுக்கு ஏத்த பார்ட்டி இது. நீங்க செம்ம ஜாலியா இருப்பீங்க. அட உண்மையாப்பா, நீ என்ன புரிஞ்சுக்கலனா வேற யார் என்ன புரிஞ்சுப்பாங்க சொல்லு. ஆனா இங்க பாருப்பா, அது விஷயம் என்னன்னா, நாளைக்கு என்னால வர முடியாது. ஏன்? அது எதுக்குன்னா, சரளா இருக்கால, அவ பிரக்யா வீட்டுக்கு போயிருக்கா. முக்கியமான வேலை விஷயமா. இன்னைக்கு நைட் அவ அங்கதான் தங்க போறா. நாளைக்கு காலையில என்கேஜ்மெண்ட்கான மொத்த வேலையும் நான் தானே பார்க்கணும். ஆனா இவங்க 2 பேரும் கண்டிப்பா வருவாங்க. ஓகே, பட் ஐ வில் மிஸ் யூ பாட்டி. எதுக்குப்பா இவ்வளவு ஐஸ் வைக்கிற? எனக்கு கோல்ட் ஆயிடும் போது. ஆனா நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்றேன், இவங்க 2 பேரும் கண்டிப்பா வருவாங்க. ஓகே. ஓ கிரேட். அப்படியே சமீரையும் பார்க்கலாம்ல. எனக்காக அவன் என்ன ஃபீல் பண்றான்றதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். சாரி, ஆனா நான் வர மாட்டேன். ஆனா நீ வரலனா எப்படி? நான் எதுக்கு பார்ட்டி வச்சிருக்கேன்? எல்லாமே உனக்காக தான். நீ வரலனா பார்ட்டியே வேஸ்ட் ஆயிடும். அது சாரி, என்னால வர முடியாது. ஏன்னா நாளைக்கு என்னோட என்கேஜ்மெண்ட் இருக்கு. சோ வாட்? காலையில இருந்து எங்கேஜ்டா இருப்பியா? ஆமா, என்கேஜ்மெண்ட்னா நிறைய வேலை இருக்கும்ல. நான் ரெடியாக பார்லருக்குலாம் வர போகணும். ஆனா பிரீதா, நீ எதுக்காக பார்லர்லாம் போகணும்? நீ ஏற்கனவே அழகா இருக்கல்ல, நேச்சுரலா பியூட்டியா இருக்க. அப்புறம் என்ன? ஐயோ, நான் என்ன இப்படி சொல்லிட்டேன்? இவ பியூட்டிஃபுல்லா? கவர் அப், கவர் அப். அது ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நிறைய பசங்களுக்கு நீ அழகா தான் தெரிவ. எஸ்பெஷலி அந்த பிருத்விக்கும் அப்படித்தானே. அதனால தானே அவனை உனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே என்ன மாதிரி பர்ஃபெக்ட் சாய்ஸ் இருக்காதுல்ல. ஐம் சாரி, ஆனா நான் வர மாட்டேன். நீ வர மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் பார்ட்டியை உனக்காக தான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீ வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்?
எனக்காகவா? ஆமா, உனக்காக தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சொல்றத புரிஞ்சுக்கோ. உன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நீ ஃப்ரீயா என்ஜாய் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குல்ல. அது என்னன்னா, நீ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு கமிட்மெண்ட்ல இருப்ப. நீ என்ஜாய் பண்றதுக்கு சான்ஸே இருக்காது. ஐ மீன், என்கேஜ்மெண்ட்டுங்கிற சிஸ்டர் உன் ரெக்கையை வெட்டிடும். அதுக்கப்புறம் கல்யாணங்கிற கூண்டுக்குள்ள நீ சிக்கி தவிக்கணும். என்ஜாய் யுவர் செல்ஃப். ப்ளீஸ் பாட்டி, இவங்கள வர சொல்லுங்களேன் ப்ளீஸ். நீ கவலையே படாதப்பா, இவங்க 2 பேரும் வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க, நான் ப்ராமிஸ் பண்றேன். ஐ லவ் யூ பாட்டி. நீங்க மட்டும் தான் என்ன கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இந்த வீட்ல வேற யாருமே என்ன புரிஞ்சுக்கிறதுல, எஸ்பெஷலி இவளுக்கு என்ன சுத்தமா புரியாது, பிடிக்காது. அப்புறம் வரும்போது அந்த பிருத்திவியையும் கூட்டு வந்துருங்க, சரியா? ஆனா எதுக்கு சார்? நாங்க வரது உங்களுக்கு போதாதா? பிருத்வி எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஸ்ருதி, ஆக்சுவலா பிருத்வி இன்னைக்கு காலையில எங்க வீட்டுக்கு வந்திருந்தான் என்கேஜ்மெண்ட்டோட இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு. யூனோ, எனக்கும் அவனுக்கும் நடுவில் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகணும்னு அம்மா நினைக்கிறாங்க. அதனால நான் இந்த சான்ஸ் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவனையும் இன்வைட் பண்ணுறேன். இதுதான் விஷயம்னா சரி, ஓகே. ஐ மீன், பாட்டி இந்த அளவுக்கு இன்சிஸ்ட் பண்றதுனால ஓகே, நாங்க வரோம். எக்ஸலண்ட். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். நான் போயிட்டு வரேன் பாட்டி. பாய், டேக் கேர். பாய். பிரீதா, உனக்காகவும் பிருத்விக்காகவும் வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்துடுங்க. பாய். அக்கா, இன்னொரு தடவை நல்லா யோசிங்க. இல்ல பூரப், அதிகமா யோசிச்சா நம்ம முடிவு பலகீனமா ஆயிடும். வாங்க. எல்லா பேப்பர்ஸ்லையும் நான் சைன் பண்ணிட்டேன். ஓகே சார், தேங்க்ஸ். புறப்பிரகியா வரலையா? உங்க கூட வரதா இருந்தாங்கல்ல? ஆமாம், காலையில் என் கூட வரோன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பிஸியாக இருக்குன்னாங்க. ஸோ அவங்களால வர முடியாது. எங்க பிஸியா இருக்காங்க? ஒருவேளை பிரகியா அவ என்ன காப்பாற்ற என்ன வேணாலும் செய்வாளே. இந்த டெஸ்பிரேஷன்ல அவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட போறா. பூரப் அவ கூட இருக்கான். இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன்ல அவ யார் சொன்னாலும் கேட்க மாட்டாளே. ஆனா அவ எங்க இருக்கா, என்ன பண்றான்னு எனக்கு எதுவும் தெரியாதே. ஐ ஜஸ்ட் ஹோப் அவ எந்த பிரச்சனையும் மாட்டிக்க கூடாது. மணி ஆயிடுச்சு. அக்கா, யோசிச்சிங்களா? ப்ராப்பர்ட்டியை அவந்திகா கிட்ட கொடுத்துட்டா என்ன ஆகும்? ஆலியாவும் தனும் என்ன சொல்லுவாங்க? அக்கா, இங்க பாருங்க, நீங்க அபியை காப்பாற்ற தான் இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இது உங்க சுச்சுவேஷன் யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களோட செல்ஃபிஷ்னஸ் தான் சொல்லுவாங்க. யார்கிட்ட ப்ராப்பர்ட்டியை கொடுத்தாலோ அவங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் நல்லா யோசிங்க. யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை பூரப். மத்தவங்க என்னை பத்தி என்ன யோசிக்கிறாங்கன்றது எனக்கு கவலை இல்லை. எப்படியாவது அவரை ஜெயில இருந்து வெளியில கூட்டிட்டு வந்தா போதும். ஆனா ஆலியாவும் தனும் அபி கிட்ட போய் பேசுவாங்க. ஒருவேளை அபி வந்து உங்ககிட்ட இதுக்குள்ள முன்னாடி நீ ஃபேமிலியை பத்தி யோசிக்கலன்னு கேட்டா என்ன? அவர் என்னை பத்தி தப்பாவே யோசிச்சாலும் அதை நான் தாங்கிக்கிறேன். ஆனா அவருக்கு எந்த விதமான தப்பும் நடந்துடக்கூடாது. நான் கண்டிப்பா எப்படியாவது அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். ஆனா வீடு, அவர் எங்க கூட இருந்தாருன்னா அதுவே வீடாயிடும். அக்கா, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் அவந்திக்கு அந்த வேலையை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா? அவ அப்படி எதுவும் பண்ண மாட்டா. அதுக்காகவும் நான் ஒன்னு யோசிச்சு வச்சிருக்கேன். அக்கா, நாங்க அதுதான் கேக்குறோம், நீங்க என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க?
இவ இவ பார்க்கறதுக்கு அப்படியே சிமோனிகா மாதிரியே இருக்கா. புறப், சொல்லுங்க அக்கா. நீ சீக்கிரமா ரெஜிஸ்ட்ரேஷன் முடியற மாதிரி பாத்துக்கோ. 11:30 மணிக்கு முன்னாடியே நம்ம கோர்ட்டுக்கு போகணும். ஓகே. குட் மார்னிங் மிஸ்ஸஸ் அபி. ஹாய். ஹலோ. ஐம் அவந்திகா. பாத்தீங்களா, நான் கரெக்ட் டைம்க்கு வந்துட்டேன். எனக்கு நல்ல தூக்கம் வந்துச்சு. ஆனா உனக்கு தூக்கம் வந்துச்சா இல்லையா? பேப்பர்ஸ் ரெடியா இருக்கா இல்லையான்றத நீ கேட்கணும். பிசினஸ்க்கு சில எத்திக்ஸ் இருக்கு மேம். பிசினஸோட எத்திக்ஸை டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு என்கிட்ட டைம் இல்லை. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டியோட பேப்பர்ஸ்ல சைன் பண்ணணும். வெல், நான் எப்பத்துல இருந்து ரெடியா தான் இருக்கேன். ப்ராப்பர்ட்டிஸை சீக்கிரம் என் பேருக்கு மாத்திடு. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் சீக்கிரமா முடியறதுக்காக பூரா புள்ள போயிருக்கான். ஓகே. நீனும் இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணலையா? நீ இந்த பேப்பர்ல சைன் பண்ணாதான் நானும் இந்த பேப்பர்ல சைன் பண்ணுவேன். இது எந்த பேப்பர்ஸ்? உன்னோட கன்ஃபர்மேஷனுக்கான லீகல் பேப்பர்ஸ். இதுல நீ சைன் பண்ணிடு, நான் ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ்ல சைன் பண்ணிடுறேன். கண்டிஷன் வைக்கிற சிச்சுவேஷன்ல நீ இப்ப இல்ல. இந்த பேப்பர்ஸ்ல என்ன எழுதியிருக்க? இதுல என்ன எழுதிருக்குன்னா, நீ சிமோனிகா ராணா முழு நினைவோட யாரோட பிரஷரும் இல்லாம நீ தான் சிமோனிகான்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதா இதுல எழுதியிருக்க. அப்பதான் ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் உன் பேருக்கு மாறினதுக்கு அப்புறம் நீ எங்களை ஏமாத்த முடியாது. ஒருவேளை நான் இதுல சைன் பண்ணலன்னா உனக்கு லாட்டரி கிடைக்க வேண்டியதே இல்லைன்னு நினைச்சுக்கோ. நீ முட்டாள்தனம் பண்ற. உன் ஹஸ்பண்ட ஜெயில இருந்து வெளியே கொண்டு வர கடைசி வாய்ப்பை நீ மிஸ் பண்ண போற. உன்னோட ஃபியூச்சரை நீ மிஸ் பண்ண போற. நீ டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நான் டைமை மாத்த முயற்சி பண்றேன். நீ நல்லா யோசிச்சிட்டியா? நான் ஏற்கனவே முடிவெடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீ தான் முடிவெடுக்கணும். வாங்க திஷான் புரப். நில்லு. நான் இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்றேன். ஆனா இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கண்டிஷன் வச்சா உன்னோட ஹஸ்பண்ட காப்பாத்த முடியுங்கிறத மறந்துரு. டன். இதுக்கப்புறம் எந்த கண்டிஷனும் இல்ல. நீ இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணு, நான் ப்ராப்பர்ட்டி பேப்பர்ல சைன் பண்றேன். யா சொல்லு. ஓகே அக்கா, எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகலாம். எல்லாமே கரெக்டாக நடக்குது. என்னோட இந்த புது பிளான் பக்காவாக இருக்க போது. பிரீதா வருவா, அப்படியே பிருத்வியையும் கூட்டிட்டு வருவா. நீ உன் லைஃப்ல பெரிய தப்பு பண்ணிட்ட பிருத்வி. இந்த கரண் கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்க. நாளைக்கு நீ பார்ட்டிக்கு வரும்போது
நான் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவேங்கிறத நீயே தெரிஞ்சுக்குவ. அத்தனை பேருக்கு முன்னாடி உன்னோட முகத்திரையை கிழிச்சு நீ யாரு என்னங்கிறத எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டுற. நீ எவ்வளோ மோசமானவன் எல்லாருக்கும் தெரியட்டும். என்கேஜ்மெண்ட் கார்டை காட்டி என்ன வெறுப்பேற்றினல்ல, நீ நாளைக்கு பார்ட்டிக்கு வா தம்பி. அதுக்கப்புறம் தெரியும் ஈவினிங் என்கேஜ்மெண்ட் நடக்குமா நடக்காதான்னு. கரண், இந்த புடி உன்னோட ஃபோன். நீ உள்ளே விட்டுட்டு வந்துட்ட. என்னாச்சு? நோ தேங்க்யூ நத்திங். தேங்க்யூவா? ஆ, என்கிட்ட பேசுறதுக்கு எப்போலேருந்து நீ ரீசனை தேட ஆரம்பிச்ச? நீயும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? சரளா ஆண்டிக்கு இந்த விஷயம் தெரிய வந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாரு. ஐ மீன், என்கிட்ட பேசுறதுக்காக காரணத்தை உருவாக்குற. இதுதான் என்னோட ஃபோன். இது என்னோட ஃபோனே இல்லை. ஓ ஷட் அப். எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல, புரியுதா? விடு. உனக்கு இந்த விஷயம் எப்படி புரியும்? அதான் உனக்கு அறிவே இல்லையே. அப்படின்னா இந்த ஃபோன் யாரோடது? அக்கா, ஐயோ, அது என்னோட ஃபோன். என்கிட்ட கொடுங்க. நான் என்னோட ஃபேஸ க்ளீன் பண்றதுக்காக போனா அந்த நேரத்துல என்னோட ஃபோனை நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்களா? இந்த ஃபோன் எப்போல இருந்து உன்னோட ஃபோன் ஆச்சு? உன்னோடது அந்த இன்னையில இருந்து புதுசா வாங்கியிருக்கேன், அதுவும் இன்ஸ்டால்மெண்ட்ல. கரண் சார், என்னோட சேலரியில வாங்கினேன். சூப்பர். ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ. உங்க அக்காவுக்கு இதெல்லாம் கத்துக் கொடு. ஓகே சார், குட் நைட். டேக் கேர். டேக் கேர், பை. நீ எல்லார்கிட்டயும் ரொம்ப ஸ்வீட்டா பேசுற. ரொம்ப பாசமா நீ அவகிட்ட ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொன்ன. மத்தவங்க கிட்ட பேசும்போது நல்லா ஸ்வீட்டா பேசுற. ஆனா என்கிட்ட பேசும்போது மட்டும் ஏன் இப்படி நெருப்ப கொட்டுற மாதிரி பேசுற? சரியான பைத்தியம், சிடுமூஞ்சி, 4வது ஃபெயில், முட்டாள், டாக்டர், என்னென்னமோ பேசுற. நீ ஏன் என்கிட்ட மட்டும் இவ்ளோ ரூடா இருக்க? உனக்கு என்ன வேணும்? நான் பாசமா உன்கிட்ட பேசணுமா? என் மனசோட ஆழத்துல, என் இதய துடிப்புல உன் பேர்